ஃபர்ஸ்ட் ஒரு பயோடேட்டா பார்க்கலாம். கவின் செல்வ கணேஷ் அவரோட ஃபுல் நேம் ஓகேங்களா. கவின் செல்வ கணேஷ் அவர் ஃபுல் நேமு. ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 இயர்ஸ் ஓல்டு வருது. நிறைய பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க. அவர் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் எல்லாத்தையும் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். அது இல்லாமல் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா காலேஜில் ஒரு கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருக்காரு. இப்போ வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு மந்த்லி ஏன்னு பார்த்தாலே 2 lakhs கிட்ட ஏன் பண்ணிட்டு இருக்காரு ஓகேங்களா. அவர் வந்து ஸ்கூல் டைம்ல ஒரு லவ் பண்றாரு. அதே பொண்ணு தான் ஒன்று லவ் பண்ணிட்டு இருக்காரு. இதுல என்ன தப்பு இருக்கு? நல்லா ஏன் பண்றாரு. ஒரு கோல்டு மெடலிஸ்ட் அவரு. ஏன் நல்லா சொல்ல பார்த்துருப்பாங்க. எப்படி மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி கேட்பாங்க. தகுதியான ஆள் பார்த்தா கண் செல்வ கணக்கு சொல்லலாம். பட் அந்த மாதிரி பர்சனை வந்து ஒரு சின்ன ஒரு ஜாதிக்காக மோசமா ஒரு கொலை பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை பத்தி நம்ம டீப்பா போவோம். பார்க்க ஒரு நேட்டிவ் பிளேஸ் திருநெல்வேலி. வீக்கெண்டுக்கு வந்திருக்காரு. அவங்க தாத்தா உடம்பு சரியில்லை சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் பார்க்க வந்திருக்காரு. நியர் பிளேஸ் பாளையங்கோட்டைன்னு பிளேஸ் வந்து அவங்க தாத்தாவை பார்க்க வந்திருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் வந்து வெளியே வரும்போது அந்த பொண்ணோட தம்பி ஓகேங்களா, அவர் பேர் வந்து சுர்ஜித். அது யாரும் மென்ஷன் பண்ணல, நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். அந்த ஆர்டிக்கலில் வந்தது நம்ம சொல்கிறோம். அவர் பேர் வந்து சுர்ஜித் ஓகேங்களா. 23 இயர்ஸ் ஓல்டு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டுருக்காங்க உங்களை உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு பைக்கில் கூப்பிட்டு போகிறாரு. ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீ என்ன ஜாதி நாங்கள் என்ன ஜாதி, நீலாம் இந்த பொண்ணு லவ் பண்ணலாமா, நீலாம் என் அக்காவை லவ் பண்ணலாமா, நீலாம் எந்த இனம், ஒரு மானாவரியா கேள்வி கேட்டு அவரு கொலை பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன ஒரு பையன்கிட்ட கூட கத்தி வச்சு கொலை பண்ற அளவுக்கு, ஒரு ஜாதிக்காக கொலை பண்ற அளவுக்கு இந்த அளவுக்கு ஒஸ்டான நாடு நான் பார்த்தே கிடையாது. இந்த டைம் 2025 போயும் இந்த மாதிரி ஜாதி கொலை வந்து வந்துட்டு தான் இருக்கு. கேவலமான விஷயம். அவர் ஷெட்யூல் கேஸ்ட், அவர் எஸ்சி. கவின் செல்வ கணக்கு வந்து ஒரு எஸ்சி ஓகேங்களா. இவங்க வந்து எம்பிசி. உன்ன தரதா இருக்குது, நீ எந்த ஜாதி, நாங்க எந்த ஜாதின்னு தெரியுமா, உனக்குலாம் தகுதி இருக்கு என் அக்கா லவ் பண்றதுக்கு சொல்லி கேள்வி கேட்டு அந்த இடத்துல ஒரு கத்தியை எடுத்து அவர் கொலை பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா அம்மாவும் வந்து போலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவும் வந்து சப் இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து சப் இன்ஸ்பெக்டர்ஸ் ஓகேங்களா. 2 பேர் சப் இன்ஸ்பெக்டர். நம்ம ஒரு பிரச்சனைனா போலீஸுக்கு தான் போவோம். ஆனால் அவங்களே இப்போ ஜாதி வரி என்ன பண்ணுறது, அவங்க ஃபேமிலி மொத்தமும் ஜாதி வரி கேவலமாக நடந்துட்டு இருக்குதுங்க. இது ஒரு ஒஸ்டான விஷயம். அது வந்து இருக்காரு கண்டிப்பாக. இதுக்கு மேலே அந்த பையனுக்கு என்ன குவாலிட்டி வேணும்? நல்லா படிக்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, கோல்டு மெடலிஸ்ட் ஸ்டூடெண்ட் அவரு. ஸ்கூல்ல இருந்து ஒரே பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காரு. தப்பே இல்லையே, லவ் பண்ண தப்பா? அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு ஒரு ஜாதியை காட்டி ஒருத்தனை கொலை பண்ணுவீங்க. இதுக்காக தான் வீடியோ மேக் பண்ணி போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். 2025 வந்துட்டோம். ஆனால் பட் இந்த ஜாதி பிரச்சனை ஒன்றும் போயிட்டு தான் இருக்கு. ஆனால் இவ்வளோ மோசமாக போகணும்னு பார்க்கல. அவங்க குடும்பத்தினர் ரொம்ப கதறி அழுது கொண்டிருக்காங்க. அதே தான்